அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளின் அனுக்கிரகம் பெற்றவர்கள். விஷ்ணு பகவான் ஆக்கிரமிப்பு இவர்களுக்கு அதிகம். கடவுள் பக்தி மிக மிக அதிகம். அழகாக இருப்பார்கள். முகம் பிரகாசமாக கலையாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது பற்று ரொம்ப ரொம்ப அதிகம். சந்திரனின் நட்சத்திரம் தாய் மீது பற்று மிக அதிகம். அம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டார்கள். அம்மாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எதையும் அம்மாவை கேட்டுதான் முடிவு செய்வார்கள். திருமணமானாலும் சரி அம்மாவை முதன்மையாக வைத்திருப்பார்கள். மனைவி அதற்கு அடுத்த இடத்தில் தான் இருப்பார். அம்மா மீது ரொம்ப ரொம்ப பக்தி அதிகம். அதே நேரத்தில் மனைவி மீது பற்று பாசம் கொண்டவர்கள். கணவனை மிகவும் நேசிப்பவர்கள், மனைவியை மிகவும் நேசிப்பவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அறிவு ரொம்ப ரொம்ப அதிகம். தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் தீர ஆலோசித்து யோசித்து முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் பெரும்பாலும் தொழில் பிரச்சனை வருவதில்லை. தொழிலாளர் பிரச்சனை வருவதே இல்லை. வேலையாட்கள் இவர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் பற்களில் பிரச்சனை உண்டு. பல் பிரச்சனை உண்டு. ஒன்று பிறக்கும்போதே பல்ல ப்ராப்ளம் இருக்கும், அல்லது பிற்காலங்களில் அது விபத்து அல்லது ஏதாவது காரணத்தினால் பல்களில் பிரச்சனை வரும். பெரிய அளவில் பல்லில் வைத்திய செலவுகள் உண்டு. நிறைய பேருக்கு பல் உடைந்திருக்கும். பற்கள் வரிசை மாறுபட்டிருக்கும். இது இயற்கையாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடப்பது தான். மகர ராசிக்கு 7.5 சனி 3ஆம் பாகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக 7.5 சனி என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஒரு மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று வைத்து கொண்டால் கடவுள் கொடுத்த ஆண்டுகள் 120. அது சராசரியாக ஒரு 80-90 என்று வைத்து கொண்டால் ஒரு 330 வரும். அதில் ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 7.5 சனி கண்டிப்பாக வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 தடவை 7.5 சனி கடந்தாக வேண்டும். இந்த 7.5 சனியில் இப்போ மகர ராசிக்கு 7.5 ஆண்டு கடைசி 2.5 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் பொதுவாக 7.5 ஆண்டுகளை 3 2.5 ஆண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம். முதல் 2.5 ஆண்டுகள், இரண்டாவது 2.5 ஆண்டுகள், மூன்றாவது 2.5 ஆண்டுகள் என்று பிரித்து தான் 7.5 சனி பலனை நாம் கண்காணிக்கிறோம். இதில் மகர ராசிக்கு 3வது 2.5 ஆண்டுகள் 7.5 சனியின் கடைசி கட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருமளவு பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்திருக்கும். ஒரு 80-85% பிரச்சனைகள் குறைந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அது முடிந்தோடனே 7.5 சனி தாக்கம் முழுமையாக குறைந்து நீங்கள் ரிலீஃப் ஆகி விடுவீர்கள். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அஸ்ட்ரோ மாங்குடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பதிவை பயன்படுத்திங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்கு, மகரத்தில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் செல்லும்போது மிகவும் எச்சரிக்கையான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். 2 சக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள். இல்லத்தரசிக்கும் ஒரு ஹெல்மெட்டை அணிவித்து விடுங்கள். 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். செல்போன் பேசுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை காண்பீர்கள். பால் வளம் கூடும். உடன்பிறப்புகளால் நன்மை உண்டு. எதிரிகளால் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகளை காட்டுகிறது. ஏதாவது காரணத்திற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற வேண்டி வரும்.
இடமாற்றம் உண்டு. உறவினர்களால் பிரச்சனைகள் உண்டு. சொத்தில் பிரச்சனைகள் உண்டு. மூத்த சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு வரும். இடமாற்றத்தினால் கவலைகள், மன அலைச்சல், மன உளைச்சல் உண்டு. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குரு இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. உடம்பில் நோய் தொந்தரவுகள் உண்டு. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வரும். பால் வளம் கூடும். உடன்பிறப்புகளால் நன்மையும் ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை நீங்கள் காண்பீர்கள். அதே சமயம் பணம் வரவு குறையும். வீட்டில் பிரச்சனை வரும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். காதல் வெற்றியில் முடியும். காதல் திருமணத்தில் முடியும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. சொத்துக்கள் பிரச்சனைகள் தொடர்கிறது. சகோதர சகோதரிகளுடன் இந்த கருத்து வேறுபாடுகள் சமரசத்தில் பேச்சுவார்த்தையில் முடியும். இடமாற்றம் உண்டு. தொலைதூர பயணம் உண்டு. மிகுந்த அலைச்சல் உண்டு. இதுதான் நடக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சந்திரன், செவ்வாய் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன் இருக்கு. கடகத்தில் புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு உண்டு. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வரும். வெளியிலிருந்து வர வேண்டிய பாக்கி அனைத்தும் உங்கள் கைக்கு வந்து சேரும். நோய் தொந்தரவுகள் நீங்கும். நோய்கள் நீங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வருவீர்கள். தொலைதூர பயணங்கள் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம். அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு உண்டு. வீட்டில் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்பு உண்டு. பொருட்கள், பாத்திரம் பண்ட எது வேணாலும் திருட்டு போவதான வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பீங்க. வாகன விபத்துகளை காட்டுகிறது. 2 சக்கர வாகனங்கள் செல்லும்போது, 4 சக்கர கனரக வாகனங்கள் செல்லும்போது கவனம் தேவை. பாதுகாப்பாக வண்டியை இயக்குங்கள். செல்போன் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கடைக்கன் பாதலை வீசுவதை தவிர்த்து விடுங்கள். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு சைட் அடிக்கலாம், தப்பே இல்லை. வண்டி ஓட்டிக்கிட்டு சைட் அடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உறவினர்களுடன் விலகி இருங்கள். வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். காதல் திருமணத்தில் வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக பேச்சுவார்த்தை தீரும் வாய்ப்புகள் உண்டு. சமரசமாக பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு, செவ்வாய் இருக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. கடகத்தில் சூரியன் இருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு. புதன் சேர்ந்து இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? வீட்டில் சண்டை சச்சரவுகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வைத்திய செலவுகள் உண்டு. புதிதாக எதை ஆரம்பித்தாலும் தடைப்படும். உயர்கல்விக்கு தடை உண்டு. குழந்தைகளுக்கு பாதிப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு விபத்துகள் உண்டு. குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் போதும் கல்லூரிக்கு அனுப்பும் போதும் பாதுகாப்பாக அனுப்பி வையுங்கள். பண நெருக்கடியை காட்டுகிறது. உணவுக்கு பிரச்சனை உண்டு. எதிரிகளின் பிரச்சனைகள் தொடரும். வீடு கட்டும் வேலை பாதியில் நிற்கும். எதிரிகளால் அவமானம் உண்டு. திருமண பாக்கியம் நல்லபடியாக கைகூடி வரும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். திருமணம் நடந்த கையோடு குழந்தை பாக்கியம் உண்டு. பெரும்பாலும் ஆண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம். அஸ்ட்ரோ மாங்குடி மேல்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டு யூஸ் பண்ணிங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மேல்தன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். இனி பதிவுகள் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.